ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு கேச்சி பேரூராட்சி தலைவர் மற்றும் தேயிலை விவசாயி ஏமாமாலினி அக்கா அவர்களை பேட்டிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அக்கா வணக்கங்க. அக்கா வணக்கம். அக்கா, நீங்கள் இந்த பணியின் போது உங்கள் சேவைகள் எப்படி இருந்துச்சு? எத்தனை வருடமாக இருக்கிறீங்க? நாங்கள் கேத்தி பேரூராட்சியாக தேர்வு செஞ்சு 3.5 வருஷம் ஆச்சு. நாங்கள் இந்த பணிக்கு வந்து மிகவும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பணிகள் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சிறப்பாக போய்கிட்டுருக்கு. நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆசியுடன் ரொம்ப அருமையாகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம கேத்தி பேரூராட்சி நல்லா போயிட்டுருக்குது. நல்லா போயிட்டு நான் கேள்விப்பட்டதில் உங்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். கண்டிப்பாங்க ஐயா. அக்கா, உங்களுக்கு விடுமுறைங்கிறது ஏதாவது உண்டா? கட்சி பணின்னு எப்போ வரும்போதும் எங்களுக்கு விடுமுறை இல்லைங்க. எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்துடுவோம். மக்கள் பணியில் இப்போ உங்கள் மூலமாக எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. எங்கள் கேத்தி பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிப்பாகவும் இன்றி அனைத்து 18 வார்டுகளுக்கும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்க மேடம். இதுதான் நீங்கள் முதல் தடவையாக பதவி இருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்குங்களா? இல்லை, அனுபவம் இல்லைங்க. இப்போதான் முதல் தடவையாக எடுத்திருக்கேன். இந்த கட்சி பணி சிறக்க என்னுடன் ஒத்துழைத்த அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே எனக்கு ஒற்றுமையாக இருக்காங்க, என்னுடன் இருக்காங்க. உங்கள் எல்லா வார்டும் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கிறது. சிறப்பாக போய்க்கொண்டு நான் 2 நாள் எல்லாம் நான் பார்வையிட்டேன். சரிங்க. நன்றாக இருந்தது. மக்களிடம் நான் விசாரித்தேன். சரி, உங்களை பற்றி நல்லா தான் பேசியிருக்காங்க. அதனால தான் உங்களை நான் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். மற்றபடி நல்லா சிறப்பாக போகட்டும். எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் தேயிலை விவசாயிகளும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே மேற்பார்வையிடுவதோடு சரியா, இல்லை நீங்களும் அப்படியே தோட்டத்துக்குள்ள போயிட்டு வருவீங்களா? டைம் கிடைக்கும்போது போகிறீங்க, இல்லைன்னா மேற்பார்வை தான். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு மக்கள் பணி. ஆமாம், மக்கள் பணி சிறப்பாக செய்யணும். இந்த 5 வருஷம் நமக்கு கொடுத்துருக்காங்க. கடவுள் அருளால், நம்ம தலைவரோட அருளால் பெண்களுக்கு வந்து கட்சி பணியில் இருக்கணும்னு 50% நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்க. இது உங்களுக்கு நல்ல பொறுப்பு இல்லையா? ஐயோ, ரொம்ப அருமையான நல்ல சேவை பொறுப்பு எல்லாமே இருக்கு. அதை நான் உணர்ந்துக்கிட்டு அத்தனை மக்கள் தொண்டுகளுக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் கேட்டு வரும்போது அவங்களுக்கு இல்லைனாம எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றேன். இது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நல்லா திருப்திகரமாக இருக்கிறதா? ரொம்ப திருப்தியா இருக்கு. நாங்கெல்லாம் வீட்டில் சமைச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க இப்போ வெளி உலகத்துக்கு வந்து சேவை செய்யும் போது ரொம்ப மன நிம்மதியுடன் இருக்கிறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு. 12th படித்து இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கிறது ராசியமான விஷயம்தான். கண்டிப்பாங்க. நம்ம திறமைக்களை வந்து படிப்புன்னு தேவையில்லை, கேள்விப்பட்டு இருக்கிறேன். சரிங்க மேடம், அடுத்த ஒரு கேள்வி. உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு டெய்லரிங் பண்ணுவீங்க. டெய்லரிங் பண்ணுவீங்க. இப்போ இந்த பொறுப்பில் இருந்து கூட டெய்லரிங் பண்ணுவீங்க. டைம் கிடைக்கும்போது அது உங்கள் தொழில் மாதிரி. ஆமாம். சரிங்க. இந்த சேனல் பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல, இப்போதான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட சேனலும் சிறப்புடன் வர என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் நீங்கள் தினசரி பார்ப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களை பேட்டி எடுத்துருக்கீங்க இல்லையா? எனக்கு சேனலில் இன்றைய நாள் நேற்றோட 100 நாள் முடிஞ்சுது. 68,000 நெருங்கிருச்சு, வந்துருச்சு. சப்ஸ்கிரைபர் எடுத்த உங்களோட 417. மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்திலும் இங்கே வீட்டு பணியும் நடக்குது, அரசு அங்கே தொழிலும் நடக்குது. அதெல்லாம் விட்டு எனக்காக இந்த சேனலுக்காக டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா.